வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி பார்க்க போனால் 99 Nights பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸை காப்பாற்றி இப்படியான கஷ்டப்பட்டு பேஸை க்ரியேட் பண்ணி நம்ம சர்வே இருந்தோம். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் மிச்சம் இருக்க 4 குழந்தையை காப்பாற்ற போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எசென்ஷியல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம காப்பாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ யூஎஃப்ஓன்னு ஒரு ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி தான் இருந்துச்சு. இப்போ 3 பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்குது. அங்கே என்னமோ ஒரு பில்டிங் இருக்குது. பார்ட் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட் சீன் வந்திருக்கும். ஏலியனை பற்றி என்ன 3 கட் சீன் வந்துருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா பார்ட் 1 போய் பாருங்கள், தெரியும் அந்த கட் சீன் வந்துட்டு. இங்கே நம்ம செஸ்ட் இருக்குது. இந்த செஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி நமக்கு என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, நமக்கு பாருங்கள் என்னமோ ராக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு. ஒரு ராக்கெட் மாதிரி கிடக்கு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய செஸ்ட் இருக்குது போல இருக்குது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நானே தனியாக விளையாண்டு 2 குழந்தையை காப்பாற்றிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பாற்றணும். இங்கே கன்னோட ஆமோ இருக்குது, இது எடுத்து வச்சுக்கலாம். அப்போ 3வது குழந்தையை காப்பாற்றணும் ஈஸியாக இருக்குது. பார்ட் 1 பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக போச்சு. 10 டேஸோடு போய் ஓகே இங்கே செஸ்ட் இருக்குது. என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு ஒரு ஸ்வாடு கிடச்சிருக்கு மக்களே. என்ன ஸ்வாடு இது என்னது? இது ட்ரேட் பண்ணுறவன். இவங்க நம்ம நிறைய திங்ஸ் வாங்கிக்கலாம். டெக்கரேஷனுக்காக நம்ம நிறைய திங்ஸ் வாங்கிக்கலாம். இது என்னடா இது சீக்கிரம் டனல் ஆகுது. என்னமோ டனல் அங்கே ஒரு ஆமோவாக இருக்குது ஃப்ரீ. ஓகே இப்போ தள்ளுங்க, நம்ம டேனிப்பட்டி மேலே ஏறி பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஆமாடி இந்த ஓநாய்கள் ஒன்று பார்ட் 1லே இந்த ஓநாய்கள் இதை தாங்க முடியல மக்களே. இங்கே ஒரு செஸ்ட்டு இருக்குது, இங்கே ஒரு செஸ்ட்டு வேறு இருக்குது. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா அந்த ஓநாய் வந்து எப்படி அட்டாக் பண்ணி கொண்ட டியரு. ஓகே இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3 செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் ஒரு மெட்டல் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்க ஆமோ. இது ஆமோவா? இது ஃபஸ்ட்டு செஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு மெட்டல் கிடச்சிருக்கு. செகண்டில் ஒரு கத்தி கிடச்சிருக்கு. இந்த கத்தி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் கத்தியா? ஓகே. தேர்டு நம்மளுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடச்சிருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு இப்போ நம்ம இந்த பில்டு பண்ணிடலாம். பில்டு ஓகே. இப்போ நமக்கு இந்த இதையும் போத்தல ஸ்க்ராப்பு. ஓகே கண்டிப்பாக இருக்குது. இதை வச்சு நம்ம கிராஃப்டிங் ட்ரைன்ஸ் அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இது இல்லை, உட் இல்லை. ஏன்னா நாட் ஏன்னா ஃபுட்டு. அடுத்து கொஸ்டினுங்க கட்சீனு. இது என்ன? இது அந்த கேட் மான்ஸ்டர். என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் வரவே இல்லை, இப்போ வரல. வீடியோ எடுக்க எப்பயுமே நான் காலையில் எடுத்துருவேன். பாப்பா சாப்பிட்டு மூடி டக்குன்னு சாப்பிட்டாதான் வீடியோ எடுக்க வரணும்னு சொன்னேன். ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறா, சாப்பிடவே மாட்டேங்கிறா, சாப்பிட்றக்கு லேட் பண்ணுறா. இப்போ நம்ம கேட்டை ஒரு லுக்கு கேட்டு வச்சு தந்துடலாமா? பார்ட் 1ல் டியர் லுக்கு விற்றோம். இப்போ பார்ட் 2ல் கேட்டு லுக்கு விற்று வந்துடலாம். ஆனால் கேட் ரொம்ப டேஞ்சரஸு. இப்போயே போகிறோம், அப்படியே எக்ஸ்ப்ளோரிங் பண்ணிட்டு வந்துடலாம். மிச்சம் ஏதாவது செஸ்ட் இருக்காடா? இங்கே ஏதோ ஹவுஸ் இதெல்லாம் அது இங்கே செஸ்ட் வரக்கு. ஐயோ ஓனாய், உங்களுக்கு துரத்துக்கு தவிர வேறு எதுவும் தெரியாதாடா? ஐயோ மணி கேட் மாஸ்டர் இங்கே ஸ்பான் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா கேட்டை லுக்கு விட்டாச்சு. கேட்டுக்கு தான் மக்களே கேட்டு ஈரிடுச்சு. நீ போச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் போச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? ஏண்டா பூனை தூக்கி போட டக்குன்னு கேட் மான்ஸ்டர் லுக்கு வில்லாண்டா பார்த்தேன். இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு என்னடா தெரியும்? எனக்கு என்னடா தெரியும்? கேட்டே உன்னை விட மாட்டேன். அதுவும் எப்படி ஜம்ப் பண்ணி வருது, ஜம்ப் பண்ணி பார்த்தீங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா டே 20யோட முடிச்சுப்போம். என்ன சாரி பாய். இப்போ அவள் பார்த்தீங்கன்னா இது தேடிட்டு இருக்கானுங்க. என்ன தேடிட்டு இருக்கான்? பேண்டேஜ் ரிவைவ் பண்ணுறதுக்கு ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒன்று தேவை.
பார்ட் 1 நல்லா விளையாண்டுருந்தேன். பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா இப்படி டெத்தாக இருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்ட் 1ல் குழந்தைய காப்பாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். போய் ஓப்பன் பண்ணது செஸ்ட்டை. எனக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி மட்டும் காமிக்கும். ஆனால் அவனுக்கு ஓப்பன் பண்ணது மாதிரி காமிக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி கிடச்சிருக்கு. நான் காப்பாற்றிட்டேன்டா. நீ போ கேம்ப் இருக்கு. நம்ம பார்த்திக்கிற சொன்னா இதுக்குள்ளே டே 15 வந்துச்சா? இங்கே பாருங்க, அடுத்த கிட்ட இங்கே இருக்கு. போய் காப்பாத்துறா. அட பாவி, இங்கே தான் செஸ்ட் இருக்குமே. அப்பா ஒரு ஓனாயை துரத்திக்கிட்டு இருக்கவனை. அவனை வந்து அவனையும் கொண்டு. அவன்கிட்ட ரேகன் வேற இருக்கு. முதல்ல அந்த குழந்தைய போய் காப்பாத்துற. என்னை காப்பாற்றி கூட பரவாயில்லடா. அந்த குழந்தைய போய் காப்பாத்துடா. டேஸாச்சு இன்க்ரீஸ் ஆகும். என்னமோ பண்ணுறான் பார்த்தீங்களா? அப்ரூவ்டு. இப்போ எங்கேயோ போகிறான். அவனுக்குலாம் செஸ்ட் கிடச்சிருக்கு பார்த்தியா? எனக்கு கிடைக்கும்ன்றான். இப்படி தான் பண்ணணும் போலக்கு. நம்ம ஏலியன் மூஞ்சிலாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணணும். தள்ளுறா, நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்டா. ஓப்பன் பண்ண விட மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? இதுதான் சொல்கிறது. டே போய் பேண்டேஜ்ரா. பேண்டேஜை நீ வந்து எடுத்து ரிவைவ் பண்ணு. அந்த ரைஃபிள் எடுத்துட்டு நான் தான் பார்ட் 1ல் அந்த ரைஃபிளை கீழே போட்டு போனேன். பேண்டேஜ் கிடச்சுன்னா முதல்ல என்னை ரிவைவ் பண்ணு. என்னடா உனக்கு கிடச்சிச்சு? பேண்டேஜ் கிடைக்கலையா? சூப்பர். இவனை கூட சண்டை போட பார்க்கலாம். பார்ட் 1ல் இவனுக்கு கூட சண்டை போடாமல் ஓடி தான் போனேன் நான். எல்லாம் பார்ட் ஒன் வளரிட்டே இருக்கேன். முதல்ல இங்கிருந்து கிளம்புடா. எனக்கு சும்மா அங்கே பாருங்க ஒரு பேண்டேஜ் இருந்துச்சு. அது பேண்டேஜ் இருடா. முதல்ல இவனமா டாஸ்க்கு முடிச்சுட்டு இருக்கான். குவாயின்ட்டு அங்கே பாருங்க அனிமேஷனு. ஏன்டா உனக்கு என்னடா இவ்வளோ செஸ்ட் கிடைக்குது? எத்தனை ஓப்பன் பண்ணியிருப்பான். இருந்தால் நானும் ஓப்பன் பண்ண மறந்துட்டேன்டா. ஐயோ ஓடுறான். அங்கே ஒரு பேண்டேஜ் கிடந்துச்சுடா. அது போய் இருறா. அங்கே ஒரு பேண்டேஜ் இருந்துச்சுடா. அட பாவி, இப்போ ஜங்கிள் பயம்குள்ளே எதுக்கு போயிட்டுருக்கேன்? முதல்ல என்னை ரெஸ்கியூ பண்ண வாடா. அங்கே ஒரு பேண்டேஜ் ஒன்று பார்த்தேன். என்னை ரெஸ்கியூ பண்ண வாடா. எத்தனை டைம் சொல்லிகிட்டே இருக்காது. சப்பா இன்னைக்கு போவோம் போலக்கு. டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணு. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்களா? இவனும் ஒருத்தன், இவன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் நான் 2 பேர் தான் கேம் கூட இருக்கேன். டக்குன்னு 2 வீடியோ முடிச்சுக்கிறேன் முதல்ல. ஓகே, இப்போ வந்து 5 பேட்டரி போத்தாச்சு. இப்படி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். 2 குழந்தைகளாச்சும் காப்பாற்ற முடியாது பார்ப்போம். இன்ஜினியரிங் அவார்டு என்னடா அவார்டு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸ்பேஸ்ஷிப் நியர் யுவர் ஃபயர் ஹேஸ் பின் ரிப்பேர்டு. இப்போ அதில் என்ன இருக்கும்? இல்லைவா, என் தங்கச்சி டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுன்றது என்னமோ கருப்பாக இருக்குது. அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. எவனோ அட்டாக் பண்ணுறான் போலக்கா அவங்கள. இப்போலாம் நம்மளுக்கு கிளியராக எப்படி தெரியுதா? இப்போ பறந்து போனால் இப்போ எது கீழே லேண்ட் ஆனா ஒன்றும் தெரியல. ரிவைவ் பண்ணுற மண்டையா? ரிவைவ் மீ. நீ டக்குன்னு ரிவைவ் பண்ணுறா. எனக்கு டைம் வேற இல்லை. என்னென்னமோ டக்குன்னு கிராஃப்ட் பண்ணிப்போதான். உட்ரைன் ஸ்டோரேஜு. சேஃப்டி பேஸ் ரெடி பண்ணுறாங்க. டே 20 நான் லீவ் ஆயிடுவேன். அது தெரிஞ்சுக்கோ. சேஃப்டி பேஸ் க்ரியேட் பண்ணி என்ன ப்ரோஜனம் கேட்குறேன். டே 4 எக்ஸ்ட்ரா. டே 19. தேங்க்ஸ். எவனை பேசிகிட்டு இருக்கான் இங்கே? எவனுமே மேப்பில் இல்லை. Who are you? மேப்பில் எவனுமே இல்லை. பேசிகிட்டு இருக்காங்க. யாப்போன்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. எங்கேயோ பேசிகிட்டு இருக்கான்.
எனக்கு தான் லேக் ஆகுது போலக்கு, இவனுக்கெல்லாம் லேக் ஆகல. என்னமோ படிக்கட்டு மாதிரி ஏறி போகிறான். லேசருக்கு என்ன வச்சுட்டு ஒரு இது வருது மக்களே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன், ஒன்றும் தெரியல. நம்மளுக்கு லேக் ஆகுது. இவன் என்ன பண்ணுறானோ தையாகாமல் இருந்தால் சரிதான்டா. நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டெட்டுன்னு கொடுக்க மிக்க நான் தான் டெட் ஆகிருக்கேன். டக்குன்னு முடுறா, சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காம. பார்த்து ஹெச்பின்னு குறைச்சிட போகிறானுங்க. நல்ல காம்போ அட்டாக் பண்ணுறான். டக்குன்னு என்னமோ ஹெச்பி அவனுக்கு குறைஞ்சிருச்சு. 2 லேசருக்கு நினச்சிருக்கவன் ஈஸியாக கொண்டுருவானுங்க. நல்லா எஸ்கேப் ஆகிறான் ஜம்ப் பண்ணி. அவனுக்கு வேறு மேப் ஒரு மாதிரி காமிக்கும், நம்மளுக்கு தான் காமிக்கவே மாட்டேங்குது மேப்பு. மக்களே ஒரே நிமிஷம் மக்களே. என்ன பண்ணுறான் மேப் இப்போ தான் நம்மளுக்கு காமிக்கிறானுங்க. ஸோ ஓகே மக்களே, இதோட இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற அப்படி ஸ்லோன்னே உங்களுக்கு வரும். நீங்கள் 25 பண்ண முடியும். அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? பை பை, லவ் யூ ஆல். பார்ட் 3 வராது, பார்ட் 1 பார்ட் 2